ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அப்புறம் ஹெல்த்தியான பூண்டு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. தாய்ப்பாலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பேச்சுலர் பசங்களுக்கும் ஆஃபீஸ் உமன்ஸ் அண்ட் ஆஃபீஸ் போகிற எல்லாருக்குமே இந்த குழம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் வச்சுக்கிட்டா 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றி ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நுணுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த குழம்போட டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பல் இல்லைன்னா ஒரு 20 பல் பூண்டு எடுத்து அந்த நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 10 பல் வெங்காயத்தை எடுத்து முழு வெங்காயத்தை எடுத்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கணும். அப்புறமா இந்த நல்லெண்ணெய் கூட நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். வெந்தயத்தை கருக்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயமும் அது கூட பூண்டையும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு பூண்டும் வெங்காயமும் நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயமும் 30 பல் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். நான் அது கூட 2 கனிஞ்ச தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கூட சேர்க்குற பட்சத்தில் நீங்கள் புளியை கம்மியாக ஊற்றிக்கலாம். புளி கூட சேர்த்திங்கன்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல உரப்பு கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சம் இருந்தது. அந்த தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கணும். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த புளி வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பூண்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சீரகமும் மிளகையும் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுருந்தோம். அதை இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த மிளகு சீரகத்தூளை தூவிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா இறக்க போகும்போது அதை தூவி விட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.